2025-26 நடப்பு கல்வியாண்டில் விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் அட்மிஷன் வாங்கி படித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் கிளாஸ் ரூமை தாண்டி ரெகுலர் படிப்பை தாண்டி என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு என்பதை பற்றி ஒரு வீடியோ பதிவை ரிலீஸ் பண்ணுறோம். இதன்படி இந்த வருஷம் எஸ்பெஷலி 2025 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளப்ஸில் ஏதாவது ஒரு கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர், இன்ஜினியரிங் எஜுகேஷன் ஃப்யூச்சர், கெரியர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒவ்வொரு வருடத்திலையும் இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆரம்பிக்கும் போது விஐடி வெள்ளூர் மற்றும் விஐடி சென்னை கேம்பஸில் ஹெவி டிமாண்டில் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குங்க. இதுக்கு ரீசன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் படிப்புக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம், பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே முக்கியத்துவம், ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நடந்துட்டு இருக்குங்க. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் கிளப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆங்கரிங் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஐடி ஆங்கரிங் கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கொடுக்குதுங்க. அதே போல் சில ஸ்டூடெண்ட்ஸ் அனிமேஷனில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு விஐடி அனிமேஷன் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பேசுவாங்க, 4 பேர் கேட்குற மாதிரி பேசுவாங்க, ரசிக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஐடியோட 90.8 கம்யூனிட்டி ரேடியோ அவைலபிளாக இருக்குங்க. சில மாணவர்கள் விவாதம் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதனுடைய பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு, சரியான சொல்யூஷன், இதை பற்றி எல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு விஐடி டிபேட் சொசைட்டி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுதுங்க. நிறைய மாணவர்கள் டான்ஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு விஐடி டான்ஸ் கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை நமக்கு கொடுக்குதுங்க. அதே போல் மோனோ ஆக்டிங்கில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ப்ளே பண்ணுறதுல, ஒரு ஸ்கிட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு விஐடி ட்ராமாட்டிக்ஸ் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நமது மாணவர்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் லெவலில் டிராயிங் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன்லாம் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருப்பாங்க. 11th and 12th வரும்போது இந்த ஸ்கில்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்க ஸ்டடீஸில் அட்டென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக விஐடியோட ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் ரெடியாக இருக்குங்க. வேறு சில மாணவர்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு விஐடியோட விஎஃப்எஸ் கிளப் நல்ல ஒரு ட்ரைனிங், ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குதுங்க. அதே போல் வேறு சில மாணவர்கள் சொசைட்டியில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸை பற்றி ரொம்ப அழகாக பேசுவாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு மாடல் யுனைடெட் நேஷன்ஸ் சொசைட்டி விஐடியில் ரன் ஆகுதுங்க. இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் அவேர்னஸ். நல்ல குரல் வளமும் பாடக்கூடிய திறமையும் உள்ள மாணவர்களுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் விஐடியோட மியூசிக் கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. கேமிங்கில் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக அந்த கேமிங்கை முடிப்பாங்க. அதில் ஒரு கெரியரை டெவலப் பண்ணலாமா என்ற சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தி ஒட்டாக்கு கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. அதே போல் ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட், ஒரு மொபைல் கேமராவை கொடுத்தாலும் சரி, ஒரு ப்ரொஃபஷனல் கேமராவை கொடுத்தாலும் சரி, என்னால் ஒண்டர்ஃபுல்லான ஃபோட்டோகிராஃப்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபோட்டோகிராஃபி கிளப் விஐடியில் அமைஞ்சிருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அதனை சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேச்சுரலாகவே அனிமேஷன் துறையிலையும் கிராஃபிக் டிசைன் துறையிலையும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் விஐடியோட பிக்சலேட் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கிளாசிக்கல் மியூசிக், கல்ச்சர், இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடோடு இருக்கிற மாணவர்களுக்கு ஸ்பிக் மெக்கே கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு வேறு சில டேலண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கான பிளாட்ஃபார்ம் இல்லை என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு விஐடி ஸ்பாட்ரான் கிளப் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம்.
ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு தனியான திறமை இருக்கும். ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா அவங்க மைண்டில் இருந்ததுன்னா 4 பேர் ரசிக்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு விஐடி வெள்ளூரோட டெட்எக்ஸ் கிளப் ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குதுங்க. யாரெல்லாம் திங்க் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் டூவராக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் குவிஸை சால்வ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. குவிஸ் கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு விஐடி குவிஸ் கிளப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. கரண்ட் ட்ரெண்டில் நிறைய மாணவர்கள் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்காங்க. இந்த மாதிரியான மாணவர்களுக்கு ஆப்பிள் டெவலப்பர்ஸ் குரூப் iOS அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குதுங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் மற்றும் டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. இவங்களுக்கான கிளப் ஆர்கிடெக்ட் கிளப். ஃபினான்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது. இது ப்ரொமோட்ஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெரியர்ஸ் அமாங் விஐடி ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கோட ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் பிளாக் செயின் டெக்னாலஜி. சில மாணவர்கள் பிளாக் செயின் டெக்னாலஜியை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாணவர்களுக்காக விஐடி பிளாக் செயின் கம்யூனிட்டி ஒரு கிளப்பில் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதே போல் மல்டிமீடியா டிசைன், வீடியோ எடிட்டிங், ஃபிலிம் மேக்கிங் இந்த டூல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு மேட்ரிக்ஸுங்கிற கிளப் ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்குதுங்க. எனக்கு மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கும், ஸ்டார்ட் அப் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதனுடைய மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆண்டர்பிரனராக டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்மார்க் அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் கிளப் விஐடி கேம்பஸில் ரெடியாக இருக்குங்க. டெக்னாலஜிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதை ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ரியல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் டெக்னாலஜி அப்ளை பண்ணி சூட்டபிள் சொல்யூஷன் கொண்டு வரணும் என்ற ஆர்வத்தோடு இருக்கின்ற மாணவர்களுக்கு டிஜிட் ஸ்குவாடுங்கிற கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கரண்ட் ட்ரெண்டில் மிஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த டெக்னிக்ஸை ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இதற்கான கிளப்பை நம்ம சர்ச் பண்ணும்போது இது ஏஐ அண்ட் எம்எல் கிளப் விஐடி கேம்பஸில் ரெடியாக இருக்குங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் லெவலில் படிக்கும்போதே அஸ்ட்ரானமியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கான கிளப் அஸ்ட்ரானமி கிளப். நம்ம சொசைட்டியில் இருக்கிற சில ப்ராப்ளமில் மிக முக்கியமான ப்ராப்ளம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். அவைலபிள் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியுமா என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு கிளப் ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிளப். ஆண்டர்பிரினர்ஷிப்பில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இன்வெஸ்டிங்கில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, நான் இன்டர்னாக ஒர்க் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு சிஎஸ்இடி, தட் இஸ் சென்டர் ஃபார் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் டெவலப்மெண்ட் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் எனக்கு கோடிங் ரொம்ப பிடிக்கும், ப்ரோக்ராமிங் ரொம்ப பிடிக்கும், எந்த ஒரு லாஜிக் கொடுத்தாலும் நான் அதை ப்ரோக்ராமிங்காக மாற்றி கொடுப்பேன் என்ற டேலண்ட்டோடு இருக்கிற மாணவர்களுக்கு கோட் செஃப் அப்படிங்கிற ஒரு கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரைனிங், சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கக்கூடிய வசதிகள், இந்த வசதிகள்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்குங்க. சில மாணவர்களுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், ஆண்டர்பிரனராக கன்வெர்ட் ஆகணும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரீம் மர்ச்சன்ட்ஸ் என்ற கிளப்பும் ஈசெல் அப்படின்ற கிளப்பும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரீம் மர்ச்சன்ட்ஸில் ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ், ஃபினான்ஸ் இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். அதே போல் ஈசெல்லில் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கலாம், ரிவார்டு எவ்வளோ கிடைக்கும், இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ட்ரேட் ஆஃப் என்னவாக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக மாறுறதுக்கான வழிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கு ட்ரைனிங் கிடைக்குங்க. அதே போல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆன் ஜாவா ஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், HTML, ரியாக்ட், AR/VR இந்த டொமைனில் நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான கிளப்ஸ் இன்னோவேட்டர்ஸ் குவெஸ்ட் அப்படின்ற கிளப் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு ஸ்பெஷலைசேஷன் டொமைன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த ஐஓடி டொமைனில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான பிளாட்ஃபார்ம், உங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் ஐஓடி திங்க். சில மாணவர்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில், சாஃப்ட்வேர் டூல்ஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு கிளப் மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ் விஐடி. மோசிலா ப்ராடக்டில் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ ஆர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த டொமைன்லாம்
நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு இந்த கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சில மாணவர்களுக்கு டெக்னாலஜியை அக்ரிகல்ச்சரல் டொமைனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த மாணவர்களுக்கு சோலைங்கிற கிளப் சூட்டபிளான ஐடியாஸ் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸ்கூல் லெவலில் பயாலஜி மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் படித்த மாணவர்களுக்கு பயோ என்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அசோசியேஷன் சில இன்புட்ஸ் கொடுக்குதுங்க. என்ஜினியரிங் கான்செப்ட்ஸை பயாலஜியில் எப்படி அப்ளை பண்ணலாம், அன்சால்வ்டு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை பற்றியான ட்ரைனிங் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இந்த கிளப்பில் நமக்கு கிடைக்குங்க. கேம் டெவலப்பர்ஸ்க்கான ஸ்பெஷல் கிளப் டேக்னு ஒரு கிளப் இருக்குங்க. இதில் கேமிங் இஸ் அ ரிலீஜன்கிற கான்செப்டில் அந்த கிளப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கெமிஸ்ட்ரி லவர் சில பேர் இருப்பாங்க ஸ்கூல் லெவல்ல இருந்து. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு தி கேட்டலிஸ்ட் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கிளப் தி எலக்ட்ரானிக்ஸ் கிளப். அதே போல் கம்யூனிகேஷன் டொமைன், தட் இஸ் டெக்னிக்கல் கம்யூனிகேஷன் டொமைனில் எக்ஸ்பர்ட்டாக நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு தி அமெச்சூர் ரேடியோ கிளப் அதனுடைய பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணி வச்சுருக்குங்க. பிளாகிங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் சொல்ல வந்த விஷயத்தை ரிட்டர்னில் அழகான பிளாக்ஸ் மூலமாக நான் கன்வே பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு த விஷுவல் பிளாகர்ஸ் கிளப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கிளப் எல்லாமே டெக்னாலஜி சைடில் இருக்கும், அதர்வைஸ் என்டர்டெயின்மெண்ட் சைடில் இருக்கும். இந்த ரெண்டு கேட்டகரியை தாண்டி விஐடி வெள்ளூர் மற்றும் சென்னை கேம்பஸில் சோஷியல் அவுட்ரீச் கிளப்ஸ்ன்னு நிறைய கிளப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த கிளப்ஸில் நம்ம மாணவர்கள் சேரும்போது சொசைட்டிக்கு அவங்களால என்ன முடியுமோ அந்த சர்வீஸை கொடுக்கலாம். என்சிசி ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, என்எஸ்எஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, நேச்சர் லவ்வர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, ரோட்ராக்ட் கிளப் இருக்குது, யூத் ரெட் கிராஸ் இருக்குது, ஹார்ட்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது, ரெட் ரிப்பன் கிளப். இந்த கிளப்ஸில் எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் சொசைட்டிக்கு நான் யூஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளப்பில் சேர்ந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணலாம். சோஷியல் அவுட்ரீச் கிளப்பில் விரூக்ஷுங்கிற கிளப் ட்ரீ பிளான்டேஷனோட இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்தி அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அனோகா அப்படிங்கிற கிளப்பில் சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸை பண்ணிட்டு இருக்காங்க. அயூடாங்கிற கிளப் மூலமாக எல்டர்ஸ் வயசானவங்களுடைய ஹெல்த் மற்றும் எஜுகேஷனை பற்றி அவங்க கேர் பண்ணுறாங்க. பிகமிங் ஃபவுண்டேஷன், ஃபிஃப்த் பில்லர், பெப்சி, லியோ கிளப், லயன்ஸ் கிளப், இந்த கிளப்ஸ் மூலமாக சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ண முடியுமோ அனைத்து விதமான சர்வீஸும் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நமது மாணவர்களில் நிறைய பேர் நேச்சுரலாகவே ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாணவர்களுக்காக ஸ்போர்ட்ஸ் கிளப் தனியாக இருக்குது. ஸ்கேட்டிங்கில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்கேட்டிங் கிளப் இருக்குது. சைக்கிளிங் கிளப் ஒன்று இருக்குது. கியூபிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபர்தராக அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கியூபிங் கிளப் இருக்குது. போர்டு கேமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக போர்டு கேமர்ஸ் கிளப் இருக்குது. சிரிப்போட முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணுறதுக்கும் அதை மற்றவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கும் எஸ்ஓஎஸ், ஸ்மைல் ஓவர் ஸ்ட்ரெஸ் கிளப் தனியாக இருக்குது. நியூட்ரிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ஆக்டிவிட்டீஸ் ரன் பண்ணுறதுக்கும் நியூட்ரிஷன் கிளப் தனியாக இருக்குங்க. ஹெல்த் இஸ் வெல்த் என்ற கான்செப்டில் விஐடி கேம்பஸில் நிறைய கிளப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஃபிட்னஸ் அண்ட் பியாண்ட் கிளப் ஒன்று இருக்குது, ஹெல்த் கிளப்னு ஒன்று இருக்குது, ட்ரெக்கிங்கில் ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ட்ரெக்கிங் கிளப் ஒன்று இருக்குது. யோகாவில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், என்னுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு யோகா கிளப் தனியாக ஒன்று இருக்குங்க. விஐடி கேம்பஸஸை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் கிளப் நிறைய ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் லிட்ரஸி அசோசியேஷன், குஜராத்தி லிட்ரஸி, ஜெர்மன் லிட்ரஸி, புக் கிளப், ஓஎல்ஏ, ஏஎல்ஏ, இந்த மாதிரியான கிளப்ஸ் லிட்ரஸியில் ஃபாரின் லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜஸ் இதில் எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை நமக்கு அமைச்சு கொடுக்குதுங்க. இதே வரிசையில் நமது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ் மன்றம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேரளாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், பஞ்சாபிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், இந்த மாணவர்களுக்கும் அவங்களுடைய ரீஜனல் லாங்குவேஜஸில்
லிட்ரேச்சர் கிளப் தனித்தனியாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதே போல் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி ஆஃப் இந்தியா ஸ்பெஷலைஸ்டு கிளப்பும் எஜுகேஷன் ப்ளஸ் கிளப்பும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பதிவில் டெக்னாலஜி சேர்ந்த கிளப்ஸ், என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தமான கிளப்ஸ், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கிளப்ஸ், லிட்ரேச்சர் சம்பந்தமான கிளப்ஸ் என்ற கேட்டகரியில் உங்களுக்கு நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்ஜினியரிங் எஜுகேஷன் அப்படின்றது கிளாஸ் ரூமில் மட்டும் நடக்கிறது இல்லை, புக்ஸில் மட்டும் நடக்கிறது இல்லை, கேம்பஸில் எந்தெந்த கிளப்பில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுறோமோ, நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறோமோ, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய என்ஜினியரிங் கேரியர் சிறப்பாக அமைஞ்சு வரும். அதனால் அனைத்து மாணவர்களும் விஐடி கேம்பஸஸில் இருக்கிற இந்த கிளப் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் 2லிருந்து 2க்கு மேற்பட்ட கிளப்ஸில் ஜாயின் பண்ணி ஆக்டிவிட்டீஸை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ரியலாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் என்ஜினியரிங் எஜுகேஷன்.